இது மாய பூமி அழகிய விவசாய பூமி பயிர் வளர்த்திடும் நேய பூமி உயிர் வளர்த்திடும் தூய பூமி அழகிய விவசாய பூமி தாய்மடி என தாங்கும் பூமி தொப்புள் கொடி நம்ம பூமி அழகிய விவசாய பூமி காவல் தெய்வம் நம்ம பூமி இது அழகிய விவசாய பூமி. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நெல் சாகுபடியில் எலி கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவர்கள் தரும் தகவல்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சிங்க. சூரியகாந்தி சாகுபடி செய்து பயனடைந்த திருச்சி மாவட்டம் குணசீலம் கிராம வேளாண்மையாளர் கே பிரபாகர் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் அவுரி சென்னா. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டலத்திற்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சிங்க. எண்ணெய் வித்து பயிர்களின் உற்பத்தியில் சூரியகாந்தியின் முக்கியத்துவம் ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. குறைந்த காலம் வறட்சியை தாங்கி வளரும் தன்மை, குறைவான நீர் தேவை போன்றவற்றை கொண்டிருப்பதால் சூரியகாந்தி சாகுபடி வேளாண் பெருமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த வகையில் சூரியகாந்தி சாகுபடி செய்து பயனடைந்த திருச்சி மாவட்டம் குணசீலம் கிராம வேளாண்மையாளர் கே பிரபாகர் அவர்கள் தரும் செய்திகள். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து இப்போ ஒரு மாற்றுப்பயிர் வழக்கம் போல் பார்த்திங்கன்னா எப்போதுமே நெல் தான் சாகுபடி பண்ணிகிட்ருப்போம். இப்போ நெல்லுக்கு பதிலாக இப்போ கொஞ்சம் குறைஞ்ச தண்ணியில் என்ன செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கல நம்ம சிறுகமணி வேளாண் ஆராய்ச்சி அறிவியல் நிலையத்திலேருந்து நமக்கு வந்து சூரியகாந்தி விதையை நமக்கு பரிந்துரை பண்ணாங்க. இப்போ இந்த சூரியகாந்தி பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டி கொஞ்சம் இப்போ ஒரு 2-3 வருஷமாக நாங்கள் போட்டுட்ருக்கோங்க. இந்த 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மகசூல் கிடைக்கிது இந்த சூரியகாந்தியில். இந்த ஹைப்ரிடு வெரைட்டி பேர் பார்த்திங்கன்னா CoSF5ன்ட்டு ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி பார்த்திங்கன்னா 90 டேஸ் 90 நாளில் வந்து விளையக்கூடிய ஒரு பயிருங்க. இது வந்து எப்படி நம்ம பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நல்லா உழவு பண்ணிக்கணுங்க. நல்லா புழுதி உழவு, நல்லா நிலத்தை வந்து நல்லா புழுதி பண்ணிக்கணும். ஒரு 2-3 உழவு ஓட்டிக்கணும். உழவு ஓட்டிட்டு அதில் நல்லா தொழு உரம், 4வது உழவு ஓட்டுறதுக்கு முன்னாடி தொழு உரம் கொஞ்சம் ஏட்டுட்டு அதுக்கப்புறம் உழவு ஓட்டிட்டு நல்லா பார் பிடிக்கணுங்க. நம்ம நல்லா பார் பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு விதை 30 சென்டிமீட்டருங்க குறைஞ்சபட்சம். இந்த ஹைப்ரிட் வெரைட்டி வந்து 45 சென்டிமீட்டர் கூட வைக்கலாம். அதாவது 1.5 அடியிலேருந்து 2 அடி கூட நம்ம வைக்கலாம். இது வந்து நாங்கள் இப்போ ஒரு அடிக்கு ஒரு விதைன்னு நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணி மிக மிக ரொம்ப குறைஞ்ச செலவு தான் ஆகும். தண்ணி செலவு இன்றைக்கி இருக்க வறட்சி காலத்தில் நமக்கு வந்து தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பயிர் பண்ணோம்னா நமக்கு வந்து கொஞ்சம் விவசாயிகளுக்கு லாபமும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நிறையா. சார் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே 3 ஏக்கர் நாங்கள் இப்போ பயிர் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு ஏக்கருக்கு 2லேருந்து 2.5 கிலோ விதம் நம்ம வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு விதை நேர்த்தி பண்ணணும். விதை நேர்த்தி வந்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ட்ரைசோபோஸ் அந்த இதை போட்டு பண்ணலாம். 2வது சூடோமோனஸ் கரைசல், சூடோமோனஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி அடுத்த நாள் மார்னிங் வந்து காலையில் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம், நடவு பண்ணலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு விதை நேர்த்தி நம்ம பண்ணிக்கிட்டோம். விதை நேர்த்தியில் என்ன லாபம்னு பார்த்திங்கன்னா பூச்சியுடைய தாக்குதல் வந்து கொஞ்சம் கட்டுப்படும். பூச்சி வந்து நமக்கு வந்து அதிகம் தாக்காது. அதனால் எப்போவுமே எந்த ஒரு இதுவுமே சரி, விவசாயிகள் வந்து எந்த ஒரு பயிரையுமே விளைவிக்க முன்னாடி நம்ம விதை நேர்த்தி பண்ணிட்டு தான் பண்ணணும். அதனால் வந்து பூச்சிகள் வந்து கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. நமக்கு மருந்து செலவு கட்டுப்படும், உரம் வந்து கொஞ்சம் குறையும். 2வது வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் களை எடுத்த பிறகு நம்ம வழக்கம் போல் பயன்பாட்டில் இருக்க உரத்தை போட்டாலே போதும். பொட்டாஷு,
காம்ப்ளெக்ஸ் யூரியா 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா பொட்டாஷியில் வந்து ஒரு 20 கிலோ, காம்ப்ளெக்ஸில் ஒரு 20 கிலோ ப்ளஸ் யூரியா ஒரு 20 கிலோ இந்த ரேஷியோவில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி தெளித்தாலே போதும். போட்டுட்டு விட்டுட்டிங்கனாலே அடுத்தது ஒரு தண்ணி மட்டும் விட்டால் போதும். அது நேராக பூக்கும் தருவாய்க்கு வந்துடும். அதிகபட்சம் ஒரு 60லேருந்து 70 நாளில் முட்டுக்கு வந்துடுங்க. ஒரு 2 மாதத்துலேயே முட்டுக்கு வந்துடும். முட்டு வந்துடுச்சுன்னா அடுத்த ஒரு 30 நாளில் பூ நமக்கு வந்து இதாகிடும். இதில் வந்து ஒரு ட்ராபேக் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளி வந்து அதிகம் சாப்பிடும். இதை வந்து நம்ம அந்த ஒரு நேரம் மட்டும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆட்களை வச்சு தான் நம்ம விரட்டி ஆகணும் கிளியை போகிறோம். இதில் இருக்க ஒரே மைனஸ் வந்து கிளி சாப்பிடும். இதை வந்து நம்ம அந்த நேரத்தில் நம்ம வந்து பாதுகாப்பாக நம்ம இது பண்ணிக்கணும். மற்றபடி ஒரு ஏக்கருக்கு 1000லேருந்து 1300 கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்குங்க. சராசரியாக இப்போ போன வருஷம் பார்த்திங்கன்னா 40லேருந்து 42 ரூபா ஒரு கிலோ அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து விற்றுருக்குது சூரியகாந்தி விதை. இதுக்கு வந்து மார்க்கெட்டிங்னு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை கோயில் தான் மேடம். வெள்ளை கோயிலில் தான் இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் மில்லு வந்து அதிகமாக இருக்குதுங்க வெள்ளை கோயிலில். வெள்ளை கோயிலில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 மில்லு இருக்குது. நம்ம திருச்சி ஏரியாவில் இல்லை. திருச்சியில் ஒரு 2-3 மில்லு இருக்குது. அங்கேயும் போய் போடுவோம் நாங்கள் மில்லில். இப்போ வந்து இதை 90 நாளில் அறுவடை பண்ணுறோங்க. 90 நாளில் அறுவடை பண்ணிவிட்டு அடுத்தாப்பில் இதில் வந்து கொஞ்சம் சத்து கொஞ்சம் குறைஞ்சிடும். எப்போவுமே எண்ணெய் பயிர் வந்து நம்ம மண்ணில் செஞ்சோம்னா அந்த மண்ணில் வந்து கொஞ்சம் வளம் குறைஞ்சிடும். அந்த வளம் குறையாமல் இருக்க காப்பாற்றணும்னா அந்த மண் வளத்தை நம்ம காப்பாற்றணும்னா பசுந்தாள் உரம் உடனே தெளிச்சிடணும். அறுவடைக்கு முந்தைய ஒரு வாரத்தில் இல்லை ஃபைனல் தண்ணி தண்ணி விடுவோம். அப்படி தண்ணி விடும்போது பசுந்தாள் உரம் நம்ம உள்ளே இறங்கி என்ன பண்ணணும், இந்த சணப்பை, தக்கப்பூண்டு, அவுரின்னு சொல்லக்கூடிய அந்த பசுந்தாள் உரங்களை 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஏக்கருக்கு 12 கிலோ வீதம் நம்ம வந்து தெளிச்சிடணும். தெளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அறுவடை பண்ணுறதுக்கும் அது வந்து அடுத்தாப்பில் முளைச்சி வர்றதுக்கு நமக்கு சௌகரியமாக இருக்கும். மறுபடியும் நம்ம அதை என்ன பண்ணுறோம், மடக்கி சேத்துல எல்லாம் மடக்கி புல்லோட இது பசுந்தாள் உரத்தை பூரா எல்லாம் மடக்கி நம்ம வந்து நெல் நடவு பண்ணலாம். நெல் நடவு பண்ணிட்டா மண்ணில் இருக்க சத்து குறையாமல் அப்படியே மீண்டு வரும். ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா இது செலவுன்னு பார்த்திங்கன்னா விதை நம்ம தனியாரில் விதைன்னு வாங்கிட்டோம்னா ஒரு பேக்கெட்டு 2 கிலோ வரும். 2 கிலோ பேக்கெட்டு கொண்டது 1000 ரூபா. தனியார் ஹைப்ரிட் வெரைட்டி இருக்குது. நம்ம கேவிகேலையும் தராங்க. சிறுகமணி கேவிகேல பார்த்திங்கன்னா எல்லா ஹைப்ரிட் வெரைட்டியும் வச்சுருக்குறாங்க. வெளியில் தனியார் விதைக்கு நாட்கள் அதிகம். 120 நாள் இந்த மாதிரி சூரியகாந்தி விதைக்கு 120 நாள். நம்ம கேவிகேல வாங்குற விதைக்கு 90 நாள் தான். அதே மகசூல் தான் வரும். ஈக்குவலான மகசூல் தான் வரும். அந்த விதை இந்த விதைன்ட்டு இல்லை. நம்ம கேவிகே விதை 90 நாளில் விளையக்கூடியது. இன்றைக்கி இருக்க வறட்சி காலகட்டத்தில் நம்ம வந்து குறைச்ச நாளில் லாபம் பார்க்குறது தான் பார்க்கணும் விவசாயிகள். லாஸ்ட் டைம் ரோட்டரி கிளப் இன்டர்நேஷ்னல் சென்னையில் பார்த்திங்கன்னா ஒரு அவார்டு நமக்கு இது பண்ணியிருந்தாங்க, ஒரு ப்ரைஸ் ஒன்று. நம்ம கேவிகே மூலியமாக நம்ம இந்த விதையெல்லாம் வாங்கிட்டு நல்லா பண்ணுறதுனால என்னுடைய பேரை ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. அங்கே அவங்க என்னை என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவங்க என்னை கூப்பிட்டு ஒரு ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க. மரபு தொழில் சாதனையாளர் விருதுன்னு சொல்லிட்டு பொங்கல் விழாவுக்கு நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணி அந்த ஒரு அவார்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க நமக்கு. மேற்கொண்டு இப்போ கோயம்புத்தூர் அக்ரிகல்ச்சர் காலேஜில் ஒரு அவார்டுக்கு நம்மளை பரிந்துரை பண்ணியிருக்கிறாங்க. மேலே இப்போ நான் பணியை தொடர்றதுக்கு என்னை ஊக்குவிக்கிறதுக்கு இது கொஞ்சம் நல்ல ஆறுதலாக இருக்குது. இந்த மாதிரி நான் வந்து ஒரு MBA பட்டதாரி. MBA முடிச்சுட்டு நம்ம வந்து விவசாயத்தில் இறங்கிட்டோம்னு நம்மளை சுற்றியெல்லாம் தாழ்வு மனப்பயணமாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்கும் அதான் பேசுவாங்க. எப்போவுமே ஒரு டாக்டர் பையனா அடுத்தது டாக்டர் ஆகணும்னு தான் நினைப்பாங்க. என்றைக்குமே விவசாயி பையன் அடுத்தது விவசாயி ஆகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பா என்னை நினச்சாரு விவசாயம் தான் ஆகணும்ன்ட்டு. ஸோ அதனால் நான் வந்து முழுக்க ஃபுல்லாக நான் விவசாயத்தில் தான் ஈடுபாடோடு பண்ணுறேன். நான் வந்து நெல் ஒரு 10 ஏக்கர் பண்ணியிருக்கிறேன். பூச்செடி ஒரு 2 ஏக்கர் வச்சுருக்கிறேன். இது வந்து சைடு இதர செலவுக்காக இந்த மாதிரி சூரியகாந்தி, உளுந்து பயிர் இதையும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கிறேன். இளைஞர்கள் கொஞ்சம் முன்னுக்கு வரணும், விவசாயத்தை கையில் எடுக்கணும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அப்பா காலத்திலாம் பார்த்திங்கன்னா அவங்க பண்ண விவசாயம் வேறு. இன்றைக்கி நம்ம ஸ்டைலில் பண்ணுற விவசாயம் வேறு. இன்றைக்கி நம்ம ஒன்றையும் ஒவ்வொரு தொழில்நுட்பத்தையும் நம்ம வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒரு 8 வருஷமாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு வருடமாக பார்த்திங்கன்னா நான் வந்து என்னுடைய செலவை கட்டுப்படுத்திட்டு வரேன். உரத்தை, பூச்சி மருந்தை குறைச்சிக்கிட்டு தான் வரேன். நஞ்சில்லாத விவசாயமாக நான் மாற்றிக்கிட்டு இருக்கிறேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து பார்த்திங்கன்னா நெல்லில் வந்து சுத்தமாக மருந்து உரம் இல்லாத ஒரு அரிசியை நான் என் வீட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்து கொடுக்கணுன்ட்டு நான் ஒரு 2 ஏக்கரை தனியாக நான் அதை வேலை பார்த்துட்ருக்கிறேன். ஸோ நஞ்சில்லாத உணவாக கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். நம்ம கொஞ்சம் எடுத்து பண்ணால் தான் இனிமேல் நல்லாயிருக்கும். ஸோ இளைஞர்கள்லாம் கொஞ்சம் முன்னுக்கு வரணும், விவசாயத்தை எல்லோரும் கையில் எடுக்கணும். நன்றி. மேலும் விவரங்கள் பெற கே. பிரபாகர் அவர்களை 099 44 06 06 13 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் ஆலோசனை.
5 மாத வயதுடைய வாழை மரங்களில் பாக்டீரியா அழுகல் நோய் பரவலாக தென்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 20 கிராம் ப்ளீச்சிங் பவுடர் கலந்து தெளிக்க வேண்டும். மேலும் அதிக காற்றின் வேகம் எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதத்திற்கும் மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். கடலை விதைத்த 40வது நாளில் ஹெக்டேருக்கு ஜிப்சம் 400 கிலோ அளித்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் அவுரி சென்னா. அவுரி சென்னா செம்மண், களிமண் போன்ற வளமான மண் வகைகளில் பயிரிட ஏற்றது. அதிக அளவில் உற்பத்தி செய்யப்பட்டு ஏற்றுமதியாகி வரும் மருந்து பயிர்களில் அவுரி முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. மேலும் அவுரி சென்னா வறட்சியான தட்பவெப்ப நிலையிலும் சாகுபடி செய்வதற்கு ஏற்றது. 1 ஹெக்டேரில் விதைக்க மானாவாரி பயிருக்கு 25 கிலோ விதையும், இரவை பயிருக்கு 15 கிலோ விதையளவும் தேவைப்படும். விதைகளை விதைப்பதற்கு முன்பு 12 மணி நேரம் நீரில் ஊற வைத்து நிழலில் 1 மணி நேரம் உலர வைத்து விதைக்க வேண்டும். நிலத்தை உழுது 1 ஹெக்டேருக்கு 10 டன் தொழுயரை இட்டு பண்படுத்த வேண்டும். 2 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைகளை 30க்கு 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் ஊன்ற வேண்டும். 1 ஹெக்டேருக்கு 80 கிலோ தழைச்சத்து, 40 கிலோ மணிச்சத்து மற்றும் 40 கிலோ சாம்பல் சத்துக்களை இட வேண்டும். முதல் 2 மாதங்களுக்கு 10 நாட்களுக்கு ஒரு முறையும் பின்னர் 20 நாட்களுக்கு இடைவெளியிலும் நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும். இலைப்புள்ளி மற்றும் இலைக்கருகள் நோய்களை கட்டுப்படுத்த 0.05% கார்பன் டசம் மருந்தை 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை தெளிக்க வேண்டும். 150 முதல் 170 நாட்களுக்கு பிறகு அறுவடையை துவங்கலாம். மானாவாரி பயிரில் சுமார் 1000 கிலோ உலர்ந்த இலைகளும் 400 கிலோ விதைகளும் மகசூலாக கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். குவிண்டாலுக்கு மக்கா சோளம் மஞ்சள் பல்லடத்தில் குறைந்தபட்சமாக 1300 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1430 ரூபாய்க்கும், விருதாச்சலத்தில் 1073 ரூபாய் முதல் 1192 ரூபாய் வரையிலும், நெல் பிபிடி கடலூரில் 1468 ரூபாய் முதல் 1644 ரூபாய் வரையிலும், கும்பகோணத்தில் 1560 ரூபாய் முதல் 1600 ரூபாய் வரையிலும், நெல் 1001 சங்கரன் கோவிலில் 1600 ரூபாய் முதல் 1700 ரூபாய் வரையிலும், கேழ்வரகு சிவப்பு விழுப்புரத்தில் 2664 ரூபாய் முதல் 2709 ரூபாய் வரையிலும், பருத்தி MCU 5 தேனியில் 4100 ரூபாய் முதல் 4300 ரூபாய் வரையிலும், வடமதுரையில் 4300 ரூபாய் முதல் 4700 ரூபாய் வரையிலும், ஆமணக்கு விதை அந்தியூரில் 3849 ரூபாய் முதல் 4815 ரூபாய் வரையிலும், மணிலா TMV 7 சேவூரில் 4460 ரூபாய் முதல் 4510 ரூபாய் வரையிலும், எல் வெள்ளை திருப்பூரில் 1900 ரூபாய் முதல் 2100 ரூபாய் வரையிலும், தனியா விதை A1 மடத்துக்குளத்தில் 8000 ரூபாய் முதல் 8250 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 5 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 18 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும்,
தக்காளி 1 கிலோ 8 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கிழங்கு வகைகளான சேனைக்கிழங்கு 1 கிலோ 25 ரூபாய்க்கும், மரவள்ளி கிழங்கு 1 கிலோ 18 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கும், இங்கிலீஷ் காய்கறிகளான பீன்ஸ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 25 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 45 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 15 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 200 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 300 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 90 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 60 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 250 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 100 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் காவிரி டெல்டா மண்டல மாவட்டங்களான திருச்சி, பெரம்பலூர், கரூர், தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 35.7 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்சமாக 21.7 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 37.6%, காற்றின் வேகம் மணிக்கு 5.4 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 17.5%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 30.9 டிகிரி செல்சியஸாகவும், சூரிய கதிர்வீச்சு 659 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 992 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 1.2 ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தென் தமிழக கடலோர பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வறண்ட வானிலையே காணப்படும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் ஃபெரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை, மாலை, கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி. இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. பொதுவாக எலிகள் பயிர் முதிர்ச்சி மற்றும் அறுவடை நிலைகளை தாக்கி பயிர் விளைச்சலில் அதிகபட்ச சேதத்தை உருவாக்குகின்றன. விவசாயிகள் தலைகீழ் நிலையில் அடிக்குச்சிகள் அல்லது தேங்காய் தண்டு வைப்பதன் மூலம் எலிகளின் தொல்லைகளிலிருந்து பயிர்களை பாதுகாக்க முடிகின்றது. அந்த வகையில் நெல் சாகுபடியில் எலி கட்டுப்பாட்டு முறைகள் குறித்து திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சியியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ரவி அவர்கள் தரும் தகவல்கள். விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நெல் பயிரிடுற விவசாயிகளுக்கு பூச்சிகள் மட்டும் இல்லாமல் அதிகமாக பாதிப்பு உண்டாக்கக்கூடியது எலிகள். இந்த எலிகளை நம்ம பாரம்பரியமான முறைகளில் கூட நம்ம எளிய முறையில் கட்டுப்படுத்தலாம். இல்லை நம்ம மருந்தை பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா இந்த கேம்பைன் மோடுன்னு சொல்லுவாங்க. எல்லா விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து
பயன்படுத்தி தான் அந்த எலிகளை வந்து கட்டுப்படுத்த முடியும். பொதுவாக எலியோடைய தாக்கம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னாக்கா பஞ்சு கட்டும் பருவம்னு சொல்லுவோம் நெல்லில். அந்த பருவத்தில் தான் வந்து எலியினுடைய வெட்டு வந்து அதிகமாக இருக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா வரப்புலேருந்து ஒரு 5 அடி 10 அடிக்கு வந்து எலியினோட வெட்டு இருக்காது. ஆனால் பார்த்திங்கன்னா 50 அடி வரைக்கும் வந்து உள்ளர போயிட்டு வெட்டும். அந்த வந்து எலி வந்து நல்லா நீந்தக்கூடிய தன்மை இருக்குது அதுக்கு. அதனால் தண்ணி இருந்தாலும் தண்ணி இல்லைனாலும் நீந்தி போயிட்டு வெட்டக்கூடிய தன்மை இருக்குது அந்த எலிக்கு. அதனால் இந்த எலி வெட்டுக்கு தென்பட்ட உடனே வந்து நம்ம வயலில் வந்து பார்க்கணும் எந்தெந்த இடத்துல எலியோட வலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த எலியோடைய வலை இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன முறைகளை வந்து பயன்படுத்தி அதை அழிக்கலான்றதை விவசாயிகள் அவங்களே தேர்வு செஞ்சுக்கலாம். இப்போ எலி வெட்டு தென்படுது அப்படின்னாக்க உடனே என்ன செய்யணும் அப்படின்னாக்க நம்ம விவசாயிகள் பயன்படுத்துகிறது வந்து இந்த தஞ்சாவூர் கிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய பொறி. இந்த தஞ்சாவூர் கிட்டியை வந்து பயன்படுத்துவாங்க. இப்போ வந்து இந்த தஞ்சாவூர் கட்டி வைக்கக்கூடிய மக்கள் வந்து குறைஞ்சிட்டாங்க. ஏன்னாக்க அதை வந்து செய்கிறதுக்கான ஆட்கள் இல்லை. அதுக்கு பதிலாக இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து சின்ன சின்ன ட்ராப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பொறிகள் கிடைக்குது. அது வந்து பார்த்தோம்னா ஒரு தகரத்தில் வந்து செஞ்சுருப்பாங்க, ஒரு ஸ்ப்ரிங்கோடு இருக்கும். நம்ம வரப்பு ஓரத்தில் வந்து வைக்கலாம். இப்போ இந்த எலியை கட்டுப்படுத்தும் போது மட்டும் நமக்கு வந்து நம்ம மனித வாடை வந்து அந்த வைக்கக்கூடிய அந்த பொரியில் வந்து படக்கூடாது. அந்த பொரியோ அல்லது அந்த உணவுப் பொருள் வைக்கிறோம் இல்லையா, அதில் படக்கூடாது. அந்த மாதிரி இந்த வந்து அந்த ட்ராப்புன்னு சொல்லக்கூடியதை வந்து என்ன பண்ணணுன்னாக்கா வயலில் வைக்கலாம். அப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த உணவை சாப்பிட்றதுக்கு வர எலி அதில் மாட்டி செத்து போயிடும். இது வந்து இப்போ நடைமுறையில் நிறைய இடத்துல மார்க்கெட்டில் கிடைக்குது. இது இல்லாமல் என்னென்ன செய்யலாம், என்னென்ன முறையில் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னாக்கா, நெல் வயலில் வந்துட்டு தண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னாக்கா சாணம், நம்ம மாட்டு சாணம் வந்து 20 கிலோ மாட்டு சாணம், அதில் வந்து 1 லிட்டர் மண்ணெண்ணெய் அல்லது டீசலை வந்து கலந்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிட்டு 10 அடிக்கு ஒரு உருண்டை வந்து நெல் வயலில் வந்து போட்டோம்னா சாணம் வந்து மெதுவாக கரையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா அந்த மண்ணெண்ணெயோ டீசலோ வந்து எல்லா இடத்துலையும் பரவும். இந்த மாதிரி பரவும்போது இந்த வயலுக்குள்ளே எலி வந்து நெல் வயலுக்குள்ளே எலி நீந்தி போனாலும் அந்த உடம்பில் வந்து ஒட்டிக்கும். ஒட்டும்போது என்ன ஆகும்னா அந்த நாக்கால் சுத்தப்படுத்தும் போது அதனுடைய உணவு மண்டலத்துக்குள்ளே இந்த டீசலில் மண்ணெண்ணெயே போயிடுச்சுன்னா அதனால் மறுபடியும் சாப்பிட முடியாது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எலியை கட்டுப்படுத்தலாம். இதை வந்து 10 நாளைக்கு ஒரு தடவை கூட செய்யலாம். ஏன்னா நமக்கு வந்து செலவு வந்து கம்மி, அதே மாதிரி நம்ம வயலில் எலி வெட்டு இல்லாமல் தவிர்க்க முடியும். இந்த மாதிரி செய்யலாம். அல்லது வந்து வெள்ளை சோளத்தை வந்து சோள சோறு மாதிரி பண்ணிவிட்டு நெய்வேலி காட்டாமணக்கு செடி இருக்குது இல்லைங்களா, அந்த நெய்வேலி காட்டாமணக்கு செடியோட இலையோட சாறை எடுத்து அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கைப்படாமல் வந்து கொட்டாங்குச்சி அல்லது ஒரு பேப்பர் பிளேட்னு சொல்லக்கூடிய தட்டுகளில் வந்து வயலில் வந்து ஒரு 3 அடி தள்ளி, வரப்புலேருந்து 3 அடி தள்ளி கைப்படாமல் வச்சோம்னாலும் இதையும் சாப்பிட்டு இந்த எலிகள் வந்து இறந்து போயிடும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா இலவம் பஞ்சில் வந்து வெள்ளை கரைசலில் இலவம் பஞ்சை வெள்ளம் பாகு காய்ச்சி அந்த வெள்ளை கரைசலில் நனைச்சி சின்ன சின்ன மிட்டாய் மாதிரி செஞ்சுட்டு ஒரு வரப்புலேருந்து ஒரு 5 அடி தள்ளியும் நம்ம அந்த இதை போட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னாக்கா அதை சாப்பிடும் எலி. அப்படி சாப்பிடும்போது இந்த இலவம் பஞ்சு அந்த எலியோட வயிற்றுக்குள்ளே போயிடும். அப்படி வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னாக்கா அதுக்குள்ளே ஜீரணம் ஆகாமல் ஜீரண மண்டலம் செயலிழந்து அப்படியும் வந்து எலிகள் வந்து இறந்து போயிடும். இதுவும் செய்யலாம். இல்லை நாங்கள் வந்து மருந்தை பயன்படுத்துகிறோம் அப்படின்னாக்கா அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா விவசாயிகளும் வந்து ஒன்றா சேர்ந்து இதை செயல்படுத்தணும். இதில் வந்து என்னென்னாக்கா நச்சு உணவு தயாரித்து வைக்கணும். இதில் எப்படி செய்யணும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சொல்லுவாங்க ஜிங்க் பாஸ்பைடுன்ற மருந்து கிடைக்கும். இந்த ஜிங்க் பாஸ்பைடு மருந்து வந்து ஒரு பங்கு, அது மீதி வந்து 49 பங்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து அரிசி குருணை அல்லது பொரி அல்லது அவல், இதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா கொஞ்சம் வறுத்தோம்னா கொஞ்சம் வாசனை வரும். அது கூட ஒரு 10 மில்லிலேருந்து 20 மில்லி எண்ணெய், தேங்காய் எண்ணெயோ எல்லாம் சேர்த்துட்டு இந்த ஜிங்க் பாஸ்பைட் மருந்தையும் கலந்து சின்ன சின்ன பொட்டலங்களாக வந்து கட்டிக்கணும். நம்ம செஞ்சுட்டு என்ன பண்ணால் எந்தெந்த வலையில் வந்து எலி நடமாட்டம் இருக்கோ அதை வந்து முன்னாடி நாள் சாயங்காலமே தெரிஞ்சுன்னா அடுத்த நாள் காலையில் வந்து அந்த வலைக்குள்ளே 2 பொட்டலங்களை போட்டுட்டு குச்சியில் தள்ளி விட்டணும். தள்ளிட்டு மூடிட்டோம்னா இந்த எலிக்கு ஒரு பழக்கம் உண்டு. எப்பயுமே வந்து ஏதாச்சும் புதுசாக இருந்ததுன்னா அதை கொறிச்சு பார்க்கும். அப்படி 1-2 பொட்டலங்கள்லாம் அந்த வாசனைக்கு என்ன பண்ணணும்னா அந்த மருந்தோட வாசனை தெரியாது, எண்ணெயோட வாசனை இருக்கும். அதனால் கொறிச்சதுன்னா அது வயிற்றுக்குள்ளே இந்த ஜிங்க் பாஸ்பைட் மருந்து போயிடும். அப்போ போயிட்டுச்சுன்னா என்ன ஆகும்னா உங்கள் உள்ளுக்குள்ளே வந்து பாஸ்பின் வாயு உற்பத்தி ஆகி அந்த எலிகள் வந்து இறந்து போயிடும். இப்போ என்னன்னாக்கா அடுத்த நாள் வந்து எல்லா விவசாயிகளும் அந்த மீதி இருக்கக்கூடிய பொட்டலங்களை எடுத்து
ஆழமாக குழி தோண்டி புதைச்சிடணும். இந்த மாதிரி ஒருங்கிணைந்த முறையில் வந்து எல்லா விவசாயிகளும் சேர்ந்து பண்ணால் தான் இந்த ரசாயன முறையில் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் தனித்தனியான விவசாயிகள் வயலில் நமக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி சாண உருண்டையை போடுறது, இல்லைனா இலவம் பஞ்சு இது மாதிரி போடுறது, அந்த மாதிரி முறையில் வந்து எலிகளை வந்து கட்டுப்படுத்தலாம். இது வந்து எந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு பாதிப்பை உண்டாக்காமல் பண்ணும். இது ஒன்று. அதே மாதிரி இந்த எலிகளை வந்து அழிக்கிறதுக்கு வந்து நமக்கு இயற்கையாகவே ஆந்தைகள் நிறையா இருக்குது. பொதுவாக இப்போ வந்து அதை வந்து நம்ம வயலுக்கு வர வைக்கணும் அப்படின்னாக்க 6 அடி உயரத்தில் பறவை தாங்கிகள் வைக்கணும். டீ வடிவத்தில் வச்சோம்னா தான் அந்த இதில் வந்து உக்காந்து ஆந்தைகள் வந்து அந்த எலிகளை பிடிச்சி சாப்பிடும். இல்லை அப்படின்னாக்கா இந்த மாதிரி டீ வடிவ குச்சிகள்லாம் எனக்கு அடிக்கிறதுக்கு செலவாகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தென்னை மரத்தோட அடிமட்டையை ஒரு 5 அடி உயரத்துக்காச்சும் வச்சு வயலில் ஆங்காங்கே வந்து நல்லா குத்தி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அதுலேயும் வந்து உக்காந்துட்டு நமக்கு வந்து எலிகளை வந்து இயற்கையாகவே நம்ம ஆந்தைகள் வந்து கட்டுப்படுத்தி தந்துடும். இல்லை அந்த மாதிரி பயன்படுத்தும்போது இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குது. அதாவது இன்னொரு பயன்பாடும் நமக்கு இருக்குது. இந்த கரிக்குருவிகள்னு சொல்லுவோம், அதுவும் வந்து நிறையா அதில் வந்து உட்காரும். அது வந்து பார்த்தோம்னா நெல்லில் இருக்கக்கூடிய இலை சுருட்டு புழுக்களை வந்து எடுத்து சாப்பிடும். அதனால் அந்த பறவை தாங்கிகளை வைக்கிறது மூலமாக நமக்கு வந்து பூச்சியும் கட்டுப்படும், அதே நமக்கு அதிக சேதாரத்தை உண்டாக்கக்கூடிய எலிகளும் கட்டுப்படுத்தப்படும். ஆகவே விவசாய பெருமக்கள் பாரம்பரிய முறைகளையும் அதே சமயத்தில் வந்து ஒருங்கிணைந்த முறையில் எல்லா விவசாயிகளும் சேர்ந்து ரசாயன முறைகளையும் பயன்படுத்தி எலிகளுடைய எண்ணிக்கையை கட்டுப்படுத்தி அதிக விளைச்சல் பெறுமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூடி வரவேன். நன்றி, வணக்கம். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் ரவி அவர்களை 09453509438 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. ஒன்று 3/2018 வியாழக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க, ஒருங்கிணைந்த பண்ணையம் அமைத்து பயனடைந்த பிச்சாண்டார் கோவில் கிராம வேளாண்மையாளர் வி. சுப்பிரமணியன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் ஆலோசனை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் முள்ளங்கி, வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வேளாண்மையில் கணினி பயன்பாடு குறித்து திருச்சி மாவட்டம் சிறுகமணி வேளாண் அறிவியல் நிலைய கணினி திட்ட உதவியாளர் பி. யமுனாதேவி அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.